ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன் குமார். சமீபத்தில் இந்த பேட் கேர்ள் படத்துடைய ட்ரீசர் ரிலீஸ் ஆச்சு. இதுல எந்த மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்குதுன்னா, பெண்கள் எப்படி வேணா இருக்கலாம், இது அவங்களோட சுதந்திரம், அவங்க எத்தனை பாய் ஃப்ரெண்டு வேணா வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அவங்க வந்து குடிக்கலாம், தம் அடிக்கலாம், இது எல்லாமே வந்து அவங்களோட சுதந்திரம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள் இடம்பெற்றிருக்குது. இதுல கருத்துக்கள் கமெண்ட்ல கீழே போய் பாக்குறப்ப எப்படி இருக்குதுன்னா, உங்க வீட்டு பெண்கள் இது மாதிரி இருந்தா ஒத்துப்பீங்களா, அவங்க எத்தனை பாய் ஃப்ரெண்டும் வச்சுக்கலாம், சரக்கு அடிக்கலாம் அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கருத்தா இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, 3 பெண் குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள், அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நம்பி போய் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும், என்ன நிகழ்வு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கும் அதுக்கு என்னடா நவீன் சம்மந்தம் அப்படிங்கிற சம்மந்தம் இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை இயக்கி வெளியிட்டு இருப்பது வெற்றிமாறன் அவருடைய இயக்கம். இந்த ட்ரீசரை வெளியிட்டு இருக்குது பா ரஞ்சித், விஜய் சேதுபதி போன்ற நபர்கள். இப்ப கதைக்கு வருவோம். ஒரு பெண், அது யாரா வேணா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்களோட காதலரையா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். முக்கியமா இந்த பதிவு ஆண்களுக்கு, இந்த கதை பெண்களுக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இதுல பாதிக்கப்படுறது முக்காவாசி ஆண்கள் மட்டும்தான். இந்த காலத்துல பெண் குழந்தைய பெற்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைய நல்லா வளர்த்து, அதுக்கு நல்ல கல்வி கொடுத்து, அவங்கள நல்ல ஒரு பெரிய ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்குற வரையும் அவங்களோட கடமை. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்கள திசை மாற்றுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. இதுலயும் முக்கியமா பெண்கள் பெண்களா இருந்தா போதும், மனிதர்களா இருந்தா போதும், புனிதர்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் மட்டும்தான். இன்னைக்கு நியூஸ்ல பள்ளி குழந்தைங்க 3 பேர், அவங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிற 3 குழந்தைகள், அவங்க காதல் வசப்படுறாங்க. அது எப்பேற்பட்ட காதலர்கள் பாருங்க. அந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட வீட்டுல இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, நாங்க நைட்டு போறோம், ஒருவேளை நைட்டு வரைக்கும் லேட் ஆச்சுன்னா அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அந்த குழந்தையோட பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம குழந்தை வெளி உலகத்தை பார்த்தது இல்லை, போகட்டும், வெளியில போனதான் 4 பேர் பழக்கமாவாங்க, அவங்க சந்தோஷத்தையும் கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைகளை நம்பி வீட்டை விட்டு அனுப்புறாங்க. ஒரு நாள் ஆகுது, அடுத்த நாள் காலையில குழந்தைங்க வந்துருவாங்கன்னு பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையிலும் குழந்தைங்க வரல. பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா, மீதிக 2 தோழி அவங்களோட மொபைலுக்கு கால் பண்றாங்க. அந்த தோழிகளுக்கும் போன் ரீச் ஆகிடுது. அடுத்த சேர்ந்து எங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அப்படி பண்றப்போ இது மாதிரி எங்க குழந்தைகள் இன்னும் வீடு திரும்பவில்லை, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட பேரண்ட்ஸும் சொல்றாங்க. அடுத்த செகண்டே என்ன பண்ணு தெரியாத காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்காங்க. அப்படி எடுக்கிறப்போ இவங்க கடைசியா இவங்களோட நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க் எங்க கட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரிக்கு பின்னாடி ஒரு குடோன், பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இவங்க மொபைல் நெட்வொர்க் கட் ஆகிருக்குது. உடனடியாக போலீஸார் அங்க போறாங்க. இப்படி போகும்போது அந்த இடத்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பங்களாக்கு முன்னாடி யாராவது வர்றாங்களா அப்படின்னு 2 பேர் காவலுக்கு இருக்காங்க. 2 ஆண்கள். ஆண்கள் அப்படின்னு யார சொல்லணும்னா ஒரு சிறுவர்கள் தான், 2 சிறுவர்கள். மிஞ்சி போனா ஒரு 20, 22 வயசு தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, யாராவது வர்றாங்களா அப்படின்னு காவலுக்கு இருக்கிறாங்க. போலீஸார் அடுத்து விசாரணை பண்ணி அவங்களை விசாரிக்கிறப்ப அவனுக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. அந்த பங்களாக்கு மேல மாடி இருக்குது, அங்கதான் அவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே மேல போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா அந்த 3 சிறுமிகளும் உடலில் ட்ரெஸ் இல்லாம, ஆடை இல்லாம ஒரு பெட்ஷீட்டை போத்தி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வீட்டு குழந்தைகளா இருந்தா எப்படி இருக்கும், இதை வந்து நம்மளால கற்பனை கூட ஒரு செகண்ட் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா இந்த குழந்தைகளை சுற்றியும் பாத்தீங்கன்னா சாராய பாட்டல்கள், பீடி, சிகரெட் அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்குது. இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. இதுல 3 பேர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுடைய காதலர்கள். மீதி 3 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த காதலன்னு சொன்னா இவனுங்களோட நண்பர்கள். இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு வா, நான் ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறேன், உன்னை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 3 பேர்த்தையும் வர வச்சிருக்காங்க. உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வர வச்சதும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஜூஸ்ல மதுவை கலந்து கொடுத்துருக்காங்க. மதுவை கலந்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், மயங்கி விழுந்திருக்கு. இந்த 3 பேர் சேர்ந்து, அந்த 3 பேர் நண்பர்களும் சேர்ந்து 6 பேர் இந்த குழந்தைகளை சீரழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து வச்சும் இருக்காங்க. நீங்க கேட்கலாம், இதுக்கும் அந்த ட்ரீசருக்கும் என்னடா நவீன் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன காட்சிகள் நடந்ததோ அதே தான் அந்த படத்துலயும் காட்சிகளா வருது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல என்ன வருதுன்னா, பெண்களை அடக்கி வைக்காதீங்க, அவங்கள சுதந்திரமா விடுங்க, அவங்க எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வேணா வச்சுக்கலாம், அது அவங்களோட சுதந்திரம், அவங்க குடிக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் அதுல வந்துருக்கு. இங்க அந்த சிறுமியை சீரழிச்சான்னு சொன்னீங்களா, அவங்களோட வயசு அப்படின்னு பாக்குறப்ப ஒருத்தரோட வயசு 17, இன்னொருத்தரோட வயசு 20, இன்னொருத்தரோட வயசு 18, இன்னொருத்தரோட வயசு 22. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா போஸ்கோ சட்டத்துல போடுவாங்களா, அவ்வளவுதானே அப்படிங்கிற இந்த ஒரு தைரியம் தான். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்த மேல 6 வழக்கு இருக்குது, இன்னொருத்த மேல 8 வழக்கு இருக்குது, இன்னொருத்த மேல 3 வழக்கு இருக்குது, இன்னொருத்த இப்பதான் ரீசெண்டா ஜெயில இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, தப்பு பண்ணலாம், தப்பெல்லாம் இல்லை, என்ன மிஞ்சி போனா 10ஓட 11 ஒரு கேஸ் போடுவாங்களா, அவ்வளவுதானே, அடுத்த நாளே நம்ம பெயில் வாங்கிட்டு வெளியில வந்துடலாம், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போடுவாங்களா, அவ்வளவுதானே அப்படிங்கிறது இந்த ஒரு தைரியம் தான் இவங்களை இவ்வளவு தூரம் கொண்டு போகுது. இவர்கள் மத இருந்துட்டு அந்த பெண்களை சீரழிக்கிறத வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது. கேரளாவில் கூட நியூஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். 13 வயசு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நல்லா ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்றது, பக்கத்து வீட்டு பையன் மேல ஒரு லவ் ஏற்படுது. அவன் என்ன பண்றான், அந்த பையன் இந்த பெண்ணை தனிமையில கூட்டு போயிட்டு அதை வீடியோவை எடுத்து வச்சிருக்கான். அவனுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ காட்டி அந்த நண்பர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வீடியோவை அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சு மிரட்டிருக்காங்க. நீ இது மாதிரி எங்கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு அப்படின்னு
13 வயசுல ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 18 வயசு வரைக்கும் 5 வருஷமா ஒருத்தனில் ஆரம்பிச்சது 65 பேர் வரைக்கும் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிச்சு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த பிள்ளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட மனநிலை நினைச்சு பாருங்க. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாரோ ஒருத்தர் இப்படி ஓப்பனா சொன்னா கூட அவனுங்க இதை யூஸ் பண்ணிக்கு தான் பாக்குறானுங்க. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? ட்ரீசர்ல பெண்கள் எத்தனை பசங்க கூட வேணா பழகலாம், லைஃபை என்ஜாய் பண்ணணும், தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகள் வருது. இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம் உங்களுடைய பெற்றோரை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த இடத்துல அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? நீங்க இதுல பாதிக்கப்பட்டுட்டீங்க. பாதிக்கப்படுறப்ப இந்த வீடியோவோ போட்டோவோ உங்களுடைய பெற்றோர் பாக்குறப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க ஒரு சொசைட்டில வந்து தலை நின்று நிற்க முடியுமா? ஒரு சொசைட்டி கூட விட்டு தள்ளுங்க, அது 3வது மனுஷங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவங்க லைஃப் ஃபுல்லா இருக்கும். ஆனா என் பொண்ணுக்கு இது மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு ஊத்திட்டே இருக்கும். நீங்க செய்யற சின்ன சின்ன தவறால உங்க பெற்றோரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இந்த படத்து மூலி வர சில காட்சிகள் தான். அதாவது மக்கள் நல்லா இருக்கிறவங்களும் இது மாதிரி படங்கள் வந்துதான் மக்களை கெடுக்குது, சின்ன குழந்தைகளையும் பாதிக்க போய் ஒருத்தர் நம்பி போறீங்க, அவன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உங்களை தப்பா யூஸ் பண்றான், தப்பா ஒரு வீடியோவோ போட்டோவோ எடுக்கிறான் அப்படின்னா அது உங்களை பாதிக்கும், உங்களை மனதளவில் பாதிக்கும், அதை சேர்ந்து உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு மேரேஜ் ஆகுது அப்படின்னா கூட அடுத்து இந்த போட்டோவோ வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ற அப்படின்னா அன்னைக்கு நீங்க நினைச்சு பார்ப்பீங்க, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து உங்களுக்கு தப்பான முடிவுக்கு எடுக்க தோணும். நீங்க நினைப்பீங்க, என்னடா நவீன், அப்ப வந்து நாங்க யாரையும் நம்பி போவே கூடாதா, எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ல யாரும் இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. உனக்கு ஃபாரின் கல்ச்சர் பத்தி என்ன தெரியும், ஃபாரின் கல்ச்சர் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க. இப்போ நான் சொல்றத ஃபாரின் கல்ச்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ஃபாரின் கல்ச்சர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 வயசுக்கு மேலான சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க கல்வியை பார்த்துக்குவாங்க. இதே நம்மளோட கல்ச்சரை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20-25 வயசாயிடுச்சு, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணோட சைடுல இருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்துக்குது? ஒரு நல்ல வீடு வேணும், ஒரு நல்ல வேலை இருக்கணும், மாசம் 1 லட்ச ரூபா இருக்கணும், இல்லை ஐடி வேலையில இருக்கணும், இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன் எல்லாம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெண்ணோட சைட்ல இருந்து அந்த செலவு மொத்தத்தை ஏத்துக்குவாங்க. சீர் சிறப்பு அப்படின்னு ஏகப்பட்ட கல்ச்சர்கள் நம்ம சைடு இருக்குது. இவ்வளவு கல்ச்சர் இருக்குது. இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கிற மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க குடும்பம் தான் பாதிக்கப்படும். இந்த படத்துல இந்த மாதிரி காட்சிகள் தான் வருது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்க அக்காவா இருந்தாலும் சரி, உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்டு லவர் யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் பார்த்தா இவங்க ஒரு விழிப்புணர்வா இருக்கும். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அது வெளியில வந்து தைரியமா சொல்லுவாங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனையை வெளியில வந்து சொல்றதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம ஃபேமிலி இஷ்யூ ஆகி போயிடும், வீட்டுக்கு தெரிஞ்ச பெரும் பிரச்சனை ஆகி போயிடும், நாளைக்கு நம்மளை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நமக்கு சொசைட்டியில் நம்ம கேவலமா நினைப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு தைரியமா வந்து வெளியில சொன்னா மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. விஷ் யூ ஆல், டேக் கேர், பை.